கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய சப்தத்தை கேட்பதற்கு மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தோடு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உலகத்தின் படைப்பை படைக்கும்போது அவர் ஆண்டவரோடு பிதாவாகிய தேவனோடு இருந்தாரா என்ற ஒரு சத்தியம் இன்றைக்கு அநேகருக்கு கேள்வியை எழுப்பக்கூடியதாக காணப்படுகிறது. ஆனால் அந்த சத்தியத்தின் தொகுப்பு என்ன என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது அவர் இருந்தார் என்று. எப்படி இருந்தார் என்பதை குறித்து நாம் படிக்க வேண்டுமென்றால், அதற்கு வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு சாட்சியின் அதிகாரம் யோவான் நற்செய்தி நூல், அங்கு 14வது அதிகாரம்தான். மன்னிக்க வேண்டும், யோவான் 11வது அதிகாரம். யோவான் 1வது அதிகாரம், அது ஒரே ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம். என்ன அதிகாரம் என்றால், அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அங்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆதியிலே வார்த்தை இருந்தது. எப்படி ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று நாம் நம்புவது? வார்த்தை என்றாலே யாரை குறிக்கிறது என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 வாசிப்போம் என்றால், இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்படி என்றால் வார்த்தை என்ற சொல்லுக்கு உரிமம் கொண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வார்த்தை என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று. அந்த தேவன் ஆதியில் இருந்தார் என்று வேதம் சாட்சி சொல்லுகிறது. எப்படி என்றால், நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது வழியின் கிரியைகளுக்கு முன்பு பூர்வ முதல் தமது வழியில் என்னை அவர் ஆதியாக கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வழிக்கு நான் முதலாவது இருந்தேன், ஆதியிலே இருந்தேன் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:19 கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு தேவனுக்குள் இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம், மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருந்தது என்று யோவான் 3:19 சொல்லுகிறது. அவர் ஒளியில் இருந்தார், ஆனால் மக்கள் அந்த ஒளியை விரும்பாமல் இருளை விரும்பினபடியால் அந்த ஆக்கினைக்கு அவர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஆதியில் இருந்த அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையின் அனுகூலங்களை பார்க்கும்போது எப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பார்க்கிறோம்?
1 யோவான் அங்கு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். அவர் சொல்லுகிற சத்தியம் என்ன என்றால், ஆண்டவருடைய வாக்குகள் நம்மை ஆழ்ந்த சிந்திக்க தொடங்குகிறது என்பதை நாம் பார்ப்போம். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து சொல்ல என்று நாம் யோவான் 1:1 வாசித்தோம். அந்த வார்த்தையைத்தான் இங்கு யோவான், அப்போஸ்தலனாக யோவான் சொல்லுகிறார். அந்த ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த ஜீவ வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கொலைசேரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அங்கு 14-15வது வசனத்தை வாசிப்போம் என்றால், குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகியிருக்கிறது. அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர் பேருமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிப்புக்கு முந்தினவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதரிசனம் என்றால் காணக்கூடாதவர். எபிரேயர் 1:3 நாம் வாசிப்போம் என்றால், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அங்கு தாங்குகிறவராய் தம்மைத்தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உள்ளத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்தார் என்று வேதம் இங்கு நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நாம் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபத்தை உடையவர் அங்கு சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அனுகூலத்தை பெற்றவர் என்பதை நாம் உணரும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு என்னவாக காணப்படுகிறது? எபேசியர் 5:5 நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விபச்சாரக்காரனாயாவது, அசுத்தனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் என்பது இங்கு வேறு யாருக்கும் சொந்தமானது அல்ல. அந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கிறிஸ்து பரலோகத்திற்கு சொந்தக்காரர், அங்கு இருந்தார் என்று வேதம் அங்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த அனுகூலத்திலே நாம் எப்படி தேவனோடு நாம் இந்த வசனங்களை நாம் எப்படி தியானிக்க போகிறோம் என்பதை யோசித்து பார்த்தால், எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பூர்வ காலங்கள் முதல் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். அன்பு பிள்ளைகளே, ஆதியிலே அவர் இருந்தார் என்பதை வேதம் மிக தெளிவாக அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்திய வார்த்தைகள் அங்கு நமக்கு எப்படி வெளிப்படையாக காணப்படுகிறது என்பதை சற்று நாம் யோசிப்போம். ஏசாயா 43:13 சொல்லுகிறது, நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நாள் உண்டாகாததற்கு முன்னும் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து
என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் இல்லை, எனக்கு பின் ஏற்பட்ட தேவனும் இல்லை, இருப்பதும் இல்லை என்று அங்கு ஏசாயா 43:10 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் நம்முடைய தேவன் எப்படி இருந்தார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எபிரேயரின் புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது எபிரேயர் 1வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். எபிரேயர் 1வது அதிகாரம் 8 10 வசனங்கள் வரை நாம் வாசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது என்று அங்கு வேதம் சொல்லுவதை எபிரேயர் 1:8, 9, 10 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இதை குறித்து தாவீது சொல்லும்போது 102வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 25 27 வசனங்கள் வரை அங்கு ஆண்டவர் அவருடைய மகவின் பிரசன்னத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 102வது சங்கீதம் 25, 26, 27வது வசனத்தை நாம் தியானிப்போம். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உமது கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம். அவைகள் ஒரு சால்வையைப் போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஒரு சமயம் ஆண்டவரோடு விவாதித்த பிள்ளைகள் நீர் யார் என்று சொல்லுகிறார். அங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சத்தியம், குமாரன் யார், குமாரனை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அங்கு கேட்டவர்கள் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பதற்கு எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையவும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்பவும் என்னை அனுப்பினுடைய சுத்தமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் யார், நீர் யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர் தானே. யோவான் 8வது அதிகாரம் 24, 25வது வசனத்தில் சொல்லுகிறார், உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அன்பு பிள்ளைகளே, சத்தியத்தை சொல்லுவதில் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பது இல்லை. யார் அவருக்கு பிரியமாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே அந்த ஞானத்தின் பாதையிலே நடப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் யோவான் 17:24 இப்படி சொல்லுகிறது, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி
நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பிதாவை உலகத் தோற்றத்திற்கு முன்பு நீர் என்னில் அன்பாய் இருந்தீர் என்பதை அறிகிறபடியால். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? தேவன் எப்படி உலகத்தில் இருந்தார்? அங்கு பிதாவை உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாகியிருந்த மகிமையினாலே இப்பொழுது என்னை உம்மிடத்திற்கு மகிமைப்படுத்தி என்று யோவான் 17:5 சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக சிருஷ்டிப்பிலே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிற சாட்சிகளை நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். யோவான் 4:26 இப்படி சொல்லுகிறது. அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். அங்கு சமாரிய ஸ்திரீ யாக்கோபின் கிணற்றண்டையிலே தண்ணீர் மொண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அங்கு சம்பாஷணையை நாம் எல்லோரும் அறிவோம். அந்த சமாரிய ஸ்திரீயினிடத்தில் ஆண்டவர் அவளுக்குள்ள குடும்ப ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது அவளை ஆச்சரியப்படுத்துகிறது. அப்படி என்றால் நீர் யாரை நம்புகிறாயோ, நசரேன் என்று யாரை நம்புகிறாயோ அவர் நான் தான் என்று இங்கு ஆண்டவர் அந்த பெண்ணிடத்தில் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு எந்த அளவு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து, ஆதியில் தேவன் இருந்தார் என்பதை நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையிலே நம்முடைய விசுவாசம் இருக்கும் என்றால் அந்த நம்பிக்கை நம்மை கைகூடி வரச் செய்யும். உலக தோற்றத்திற்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, இன்றைக்கு அந்த தெரிந்து கொண்டவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உலக சிருஷ்டிப்பிலே அவர் இருந்தார். எப்படி இருந்தார்? பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் இருக்கிற அனுபவங்களை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து, சத்தியத்தை நாம் அறிந்து, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, மகத்துவமுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து நாம் அவருக்குள் தரித்திருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் நாம் அறிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு உலக மக்களுக்கு மத்தியிலே சிருஷ்டிப்பிலே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உம்மோடு இருந்தார் என்று வேதத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனால் உலக மக்களுக்கு இது ஐயமாக இருக்கிறது. அந்த ஐயத்தை உம்முடைய வசனங்கள் மூலமாக கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்திலே நாங்கள் நிலைத்து நின்று மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பிடித்து அந்த ஜீவனில் பிரவேசிக்கிற ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இந்த சத்தியத்திலே நம்மை தரித்திருக்க செய்ய வேண்டும் என்று ஜெப சிந்தையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடருவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.